இறந்து பிறந்தனர்க்கு இளையான வந்தனக்கு சிறந்த புகழீசன் செப்புவார போலேது. சூரனே உங்களுக்கு தோற்றமுள்ள போர்வரங்கள் வீரரே கேளும் என்று வேதன் இவை ஊரைக்க. அந்நாளில் சூரன் அகம் மகிழ்ந்து கொண்டாடி உன்னாலும் 5 முகம் உள்ளவர்கள் தன்னாலும் உலகத்தில் பண்ணி வைத்த உற்ற ஆயுதத்தாலும் இலகும் மன்னராலும் இந்திரன் தன்னாலும் கொல்ல துளையாத கொடிய வரமதுவும் வல்லவனே நீயும் வாழுங்கையிலையதும். தேவர் தெய்வேந்திரனும் திருக்கண்மி மமரையும் ஏவலாய் உன்னுடைய லோகம் அதில் உள்ளவர்கள் முழுதும் எனக்கு ஊழியங்கள் செய்திடவும் பழுதில்லா இந்த வரம் பரமனி நீர் தாரும் என்றான். தாரும் என்று சூரன் தன்மையுடன் கேட்க ஆரும் ஒப்பில்லா ஆதியாகம் மகிழ்ந்து கேட்ட வரம் முழுதும் கெட்டியாய் உங்களுக்கு தாட்டிமையாய் இப்போ தந்தோம் என ஊரைத்தான். வரங்கொடுத்து ஈசர் மலைகையிலை கேகாமல் பரம உமையாளை பைய எடுத்த அணைத்து அலை மேலே ஆயன் அருகிலே போயிருந்து மலை மேலே சூரன் வாழ்த்ததென்ற அவ்வரங்கள் கையிலை முழுதும் காவலிட்டு தேவரையும் அகிலம் முழுதும் அடக்கிய அரசாண்டனே. அப்படியே சூரன் அரசாண்டு இருக்கையிலே முப்படிய விட்ட குறை முடிவாகும் நாளையிலே தேவரையும் வானவரை தெய்வேந்தீரன் வரையும் மூவரையும் பாவி முட்டுப்பாடுத்தீனே. ஆனதால் தேவர் அரிக்கு முறையமிட இனம் இல்லாதாயன் எடுத்தார் ஒரு வேஷம். ஈசனிடம் சென்று இயம்பினாரம் பெருமாள் வாசம் உள்ள ஈசுரரே மாபாவி சுரருக்கு